நாலடியார் நான்மணிக்கடிகை இன்னா 40 இனியவை 40 திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி 400 சிறுபஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி திருக்குறள் ஆகிய 11 நூல்களும் அறநூல்கள் ஆகும். சரி. திணைமொழி 50 திணை 150 ஐந்திணை 50 ஐந்திணை 70 கார் 40 கைநிலை ஆகிய 6 நூல்களும் அகம் சார்ந்த நூல்கள் ஆகும். சரி. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் களவழி 40 மட்டுமே புறநூலாகும். சரி. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் கைநிலை நூலை ஏற்காதவர்கள் இந்நிலை என்னும் நூலை 11 கீழ்க்கணக்கு நூலாக கொண்டு அறநூல்கள் 12 எனவும் அகநூல்கள் 5 எனவும் கூறுவர். கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் ராஜேந்திர சோழன். யாரிடமிருந்து சென்னையை ஆங்கிலேயர்கள் வாங்கினார்கள்? சந்திரகிரி ராஜா. இவ்வுலகு அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே யார் யாரை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ராமனை குகன். ஓங்குசீர் மதுரை மதுரை மூதூர் மாநகர் தென்தமிழ் நன்னாட்டு தெய்துதீர் மதுரை மாண்புடை மரபின் மதுரை வானவூர் உறையும் மதுரை 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ் மாலை சூட்டியவர் இளங்கோவடிகள். பெரிய புராணத்தில் சைவ சமய குரவர்கள் நால்வரில் மாணிக்கவாசகரின் வரலாறு மட்டும் இடம்பெறவில்லை. சரி. சேக்கிழார் மாணிக்கவாசகரை பற்றி அறிந்திருந்தாலும் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுந்தரர் கூறிய 63 பட்டியலில் மாணிக்கவாசகர் இடம்பெறாததால் அவரை பாடவில்லை என்பர். சரி. அடுத்து வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் உள்ள கேசுதிகிலியோன் என்னும் இடத்தில் பிறந்தார். சரி. இவர் இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை நன்கு கற்றுத் தேர்ந்திருந்தார். சரி. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றியவர் குமரகுருபரர். சரி. அடுத்து 2வது தவறு. நாம் அனைவரும் அறிந்த மகாபாரதம் என்கின்ற இதிகாச கதையை எளிய சொற்கள் எளிய நடை எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதியார் வடித்து தந்தது பாஞ்சாலி சபதம். பள்ளு நாடக வகை உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்துள்ளன. சரி. ஊர்களில் தெருக்கூத்து என்னும் நாடக வகை புராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்பட்டது. சரி. இரண்டும் சரி. கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே. எத்திசையும் முற்றுமை பெருந்தமிழ் பெருமை பிளஸ் தமிழ் பண்பு தொகை. பெருமை பிளஸ் தமிழ்னு பிரிக்கும்போது மை விகுதி வெளிப்பட்டு வந்தால் அது பண்பு தொகை. பொறுத்துக. நடந்தான் வினைமுற்று நடந்த பெயரெச்சம் நடந்து வினையெச்சம் நடத்தல் தொழிற்பெயர். நேர்க்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி அமையும். இது தவறானது. அப்போ நேர்க்கூற்று பற்றிய சரியான கூற்றுகள் ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது. மேற்கோள் குறியீடு இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா. அறிவியல் அறிஞர் முஸ்தபா வரை செம்மொழிக்கான பதிவிறுத்துள்ள செம்மொழிக்கான 11 தகுதி கோட்பாடுகளுள் இடம்பெறாதது தூய்மை. அப்ப இடம்பெறுபவை தொன்மை பொதுமை பண்பு நடுவு நிலைமை. நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் ஏற்றுதல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமாற் கலைஞர். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி 5 இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். இது சரி. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கூற்று தவறு. சாதி பேதம் போதுகின்ற தன்மை என்ன தன்மையோ? சிவவாக்கியர். ஜாதி பிரிவினிலை தீயை மூட்டுவோம். பாம்பாட்டி சித்தர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு
பட்டினத்தார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அகத்தியர். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என அழைக்கப்பட்டவர் தாகூர். சரியான விடையை தேர்ந்தெடு. நர்த்தகி நடராஜ் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் யாது? நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் எது? நார்வே, அனுப்பாண்டி. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். நர்த்தகி நடராஜ் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் நார்வே. நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் அனுப்பானடி. சரியான கூற்றுகளை காண்க. 2 மற்றும் 3 சரி. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் மசானா பூஃபு கோகோ. நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று பாடியவர் பாரதிதாசன். இன்று நீர் சிந்தும் இரத்தமோர் துளியும் நின்றுகம் பலவும் நிகழ்த்துமே. இந்த வீர உரையை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பி தவறானது. அப்போ மற்றதெல்லாம் சரி. மைட்டாசிஸ் பற்றிய கூற்றுகளில் அதை படிப்போம். மைட்டாசிஸ் உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. மைட்டாசிஸ் 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. மைட்டாசிஸ் இருமய செல்கள் தோன்றுகின்றன. சுவாசித்தலின் தொடர் நிகழ்வினை சரியாக வரிசைப்படுத்தவும். கிளைகாலிசிஸ், பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. சயனோபாக்டீரியா என்பவை ஒரு செல் உடையவை, கூட்டாண்மையானவை, இலை வடிவானவை. கீழ் வருவனவற்றில் கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுவது குளோரெல்லா கிளாமிடோமோனஸ். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை. காரியோப்சிஸ், மக்காச்சோளம். பெண்களில் 2ஆம் நிலை பால் பண்புகள் தோன்றுவதற்கு காரணமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். எந்த உயிரினத்தில் முதலில் பாலிட்டின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது? கைரோனாமஸ். பொறுத்துக. நுரையீரல் சிரை. பிராணவாயு நிறைந்த இரத்தத்தை நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு எடுத்துச் சொல்லும். நுரையீரல் தமனி. பிராணவாயு குறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லும். கரோட்டிட் சிரை. கழுத்து, தலை மற்றும் மூளைக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும். சிறுநீரக சிரை. சிறுநீரகத்திற்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது. ஒரு வெப்பமான பொருள் கதிர்வீச்சின் மூலம் வெப்பத்தை விரைவாக இழக்க அதன் பரப்பு அமைவது கருமையாகவும் சொரசொரப்பாகவும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. செய்யப்படும் வேலை விசையின்றி இடப்பெயர்ச்சி. வேலையின் அலகு ஜூல் ஆகும். கிடைத்தளத்தில் உள்ள உராய்வற்ற மேசையின் மீதுள்ள மரக்கட்டையில் துப்பாக்கி குண்டு மோதி அதனுள் பொதிந்து விடுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது மாறாதது? உந்தம் மட்டும். சரளைமன் பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 சரி. பார்ப்போம். உருவாக்கம். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது மண் சுவரல் காரணமாக உருவாகிறது. வேதியியல் பண்புகள். இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது. பொறுத்துக. மண்டலம் தலைமையிடம். வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். மேற்கு ரயில்வே மும்பை. தெற்கு ரயில்வே சென்னை. கூற்று மற்றும் காரணம். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஏனெனில் கன்னியாகுமரியில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட காற்றாலை பண்ணை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். பொறுத்துக. மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். பழுப்பு புரட்சி, தோல், கோகோ மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி. பொன் புரட்சி, பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் சரி. சாலை வழி சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா கிராம சாலைகள் கட்டமைப்புடன் தொடர்புடையது.
தொழிற்சாலைகளின் பெயர், ஆண்டு பொறுத்துக. டிஸ்கோ 1911, இஸ்கோ 1972, சேலம் எஃகு ஆலை 1982, விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு ஆலை 1923. பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. டி தவறானது. அப்போ மற்ற 3 சரி. சரியானது படிப்போம். நல்வுலகத்திற்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஜெனீவா. ஸ்டார்ட் அப் 20 சிகார் உச்சி மாநாடு குருகிராம். 23வது SCO உச்சி மாநாட்டின் தலைமை இந்தியா.